ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா ப்ரொமோட்டரில் வந்துட்டு இருட்டு திருட்டு பிரியாணி செஞ்சவங்களாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணில் படாத ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் எந்திரிச்சாங்க. அதில் சாச்சனாவை சொல்லலாம், சத்யாவை சொல்லலாம். இன்னும் இவங்களும் எந்திரிக்கிறாங்க. இவங்களும் எதுக்கு உள்ளே வந்தாங்க? ரயான் நிற்கிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சா அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து அந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்து போன வாரம் ஒரு பிரியாணி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் 5 பேர் இருந்திருப்பாங்க. விஜய் விஷால், தர்ஷிகா, ஆர்ஜே ஆனந்தி, அருண், அதுக்கப்புறம் நம்ம அன்ஷிதா, இவங்க 5 பேரில் சேர்ந்து அந்த பிரியாணி செஞ்சு வெளியில் வந்துட்டு நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அடுத்தவங்க வீட்டு ப்ரொவிஷனை வச்சு அது ரொம்ப பெரிய தப்பு, பெரிய ரூல் பிரேக்கு. அந்த டைமில் அதை வந்து பிக் பாஸ் வந்துட்டு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களும் கேட்கல. இப்போ ஏன் திரும்ப வந்துச்சுன்னா இது பயங்கர வைரலாக வெளியே போயிடுச்சு. இப்போ நேற்றும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் தான் வந்துட்டு ரயான், அதுக்கப்புறம் சத்யா, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாச்சனாலாம் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே விஜய் சேதுபதியும் கேட்கல. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க போன வாரமே நாங்கள் சாப்பிட்டா அதே கேட்கல, இதை கேட்டுற போகிறாங்களா. உடனே வந்துட்டு அவங்களும் ஜாயின் அடிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் ஜாக்லின் வந்துட்டு அருணுக்காக விஜய் விஷாலை கத்துறாங்க, கலாய்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சார் அவர் ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு தானே சார். அருண் வந்து ஒரு நாளாவது சாப்பிட்டாரா இல்லைன்னு கேட்டிருப்பாரா இவர் கிச்சன் டீமில் இருக்கும்போது? அவன் சாப்பிடவே மாட்டான் சார், எல்லாரையும் கேட்டுட்ருக்காங்க சார்னு சொல்லிட்டு நினச்சி நம்பி அவங்க வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஏன் அருணுக்கு பசிக்க போகுதுன்னு கலாய்க்கிறாங்க. ஏன் அருணுக்கு பசிக்க போகுது? அவர் தான் நைட் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அவருக்கு பசிக்கும்? ஜாக்லின், முதல் நீங்கள் உங்களை பாருங்கள். நீங்கள் இப்படி வந்து அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வருது. ஜாக்லினோட கேம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு கேம் தான் கொடுத்துட்ருந்தாங்க. எப்போ ரயானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, எப்போ சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, இப்போ அருணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை கொடுக்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ இப்போவாவது இந்த விஷயங்களை அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். இன்றைக்கி ப்ரொமோலேயே அவங்க நிற்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கோவா கேங் வந்து எதையுமே ஒன்றா செய்யணும்னு சொல்லும்போது ரயான் அங்கே நிற்கும்போது ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரிக்கு உரைக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கேங் இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, நம்ம வந்து இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் அங்கே செஞ்சால் தான் இதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட கேமாக இருந்தாலும் சரி, ஜாக்லினோட கேம், சௌந்தர்யாவோட கேம்லாம் சூப்பராக வரும். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த திருட்டு பிரியாணியை வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இவர் அட்ரஸ் பண்ணாத ஒரு காரணத்தில் இது திரும்பவும் நடக்குது. ஆனால் இன்றைக்கி ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா காமெடியாக வந்து கலாச்சிட்ருக்காரு. எதை காமெடியாக எடுக்கணும், எதை சீரியஸாக எடுக்கணுன்ற ஒரு விவசாயெல்லாம் போயிடுச்சு. நேற்று வந்து மஞ்சரி விஷயங்கள் பயங்கரமான சீரியஸான இஷ்யூ, அதை வந்து காமெடியாக பண்ணுற மாதிரி வச்சு செஞ்சு கடைசியில் மஞ்சரி வாயாலேயே வந்துட்டு அருண் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணது தப்புன்னு வர வச்சிட்டார். பாவம் அவங்க. இன்றைக்கி என்னடானா இந்த விஷயத்தை காமெடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸை நான் தைரியமாக போடுறதுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.